உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தார் செங்கோட்டையன். தமாகவில் அதிர்ச்சி. தலைகீழான கூட்டணி. அதாவது செங்கோட்டையன் கட்சி மாறவில்லை, கிளைதான் மாறியிருக்கிறார். இபிஎஸ் மனதில் அண்ணாவோ எம்ஜிஆரோ அம்மையார் ஜெயலலிதாவோ கிடையாது. அவர் மனதில் முழுக்க நிறைந்திருப்பது அமித்ஷா மட்டும்தான். அடிமைகளிடம் இருந்து தமிழகத்தை காப்பாற்ற ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஈரோடு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அமித்ஷா ஆலோசனையின்படியே செங்கோட்டையன் வேறு கட்சியில் சேர்ந்துள்ளார். செங்கோட்டையன் கட்சி மாறவில்லை, ஒரே கட்சியின் வேறொரு கிளைக்கு மாறியிருக்கிறார். தனது கட்சி பெயரில் உள்ள திராவிடத்தை மறந்துவிட்டார் இபிஎஸ். ஆளுநர் திராவிடத்தை அவமதித்த போது இபிஎஸ் தனது எதிர்ப்பையும் கூறவில்லை. இபிஎஸ் மனதில் அண்ணாவோ எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மையாரோ கிடையாது. அவர் மனதில் முழுக்க நிறைந்திருப்பது அமித்ஷா மட்டும்தான். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் கூட பாஜகவிடம் எந்த கட்சியில் சேரலாம் என அனுமதி வாங்கிதான் சேர்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதிமுக உள்பட பல கட்சிகளுக்கு அமித்ஷா வீடுதான் தலைமை அலுவலகமாக உள்ளது. மேலும் அடிமைகளிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் பீகாரில் வென்றுவிட்டோம், அடுத்த இலக்கு தமிழ்நாடு என்றார் அமித்ஷா. இது போன்ற எந்த மிரட்டலையும் எதிர்கொள்ள கருப்பு சிவப்பு படை தயாராக உள்ளது என தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டுக்கு திமுக இளைஞரணி தலைவரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகித்தார். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் சிறப்புரை ஆற்றினார். இம்மாநாட்டில் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய 6 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1.5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின், இன்று பல கட்சிகள் உறுப்பினர்கள் சேரவே தடுமாறுகின்றனர். ஆனால் திமுகவில் இன்றும் நாம் பூத் கமிட்டி வரை நிர்வாகிகளை நியமிக்கிறோம். இன்று 6 மாவட்டங்கள், சுமார் 1.30 லட்சம் பூத் கமிட்டிகள் இங்கு வந்திருக்கிறீர்கள். மாநாடு என்றால் நூற்றுக்கணக்கில் இளைஞர்களை திரட்டவே பல கட்சிகளுக்கு சவாலாக உள்ளது. இது கணக்கு காட்டவே கூட்டப்பட்ட கூட்டமில்லை. எதிரிகள் கூடும் தப்பு கணக்கை பொய்யாக கூடிய கூட்டம் இளைஞர்கள் என்றால் கட்டுப்பாடு இருக்காது. காட்டாற்று போல கட்டுப்படுத்த முடியாது என்ற பிம்பம் இப்போது கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் நம் இளைஞரணி கூட்டம் மிகுந்த கட்டுப்பாடு உள்ள கூட்டம். கட்டுப்பாடு இல்லாத 1 கோடி பேரை வைத்துக்கொண்டு இன்று சாதிக்க முடியாது. உங்களை போன்ற கட்டுப்பாடு உள்ள கூட்டம் தமிழகத்துக்கே பலம். நம் கட்சியினர் ஆதிக்கத்துக்கும் அடிபணிந்தது கிடையாது. சமீபத்தில் குஜராத்தில் பேசிய அமித்ஷா, பீகாரில் வென்றுவிட்டோம், அடுத்த இலக்கு தமிழ்நாடு என்றார். அமித்ஷாவுக்கும் அவரின் அடிமை கூட்டத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், இது போன்ற எந்த மிரட்டலையும் எதிர்கொள்ள கருப்பு சிவப்பு படை தயாராக உள்ளது. அப்படிப்பட்ட நம்மை குஜராத்தில் உட்கார்ந்து கொண்டு மிரட்டி அடிபணிய வைக்க முடியாது. நீங்கள் பீகார், ஊபியில் வென்றிருக்கலாம், ஆனால் தமிழகத்தில் உங்களால் நுழைய முடியாது. பாஜக என்பது மதம் பிடித்த யானை. அந்த யானையை அடக்கும் அங்குசம் முதல்வர் ஸ்டாலின் கையில் உள்ளது. இது மோடிக்கும் தெரியும். அதனால்தான் பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மூலம் தமிழகத்தில் நுழைய பார்க்கிறார்கள். மேலும் அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தில் இபிஎஸ்ஐ முதல்வராக தீர்மானம் போட்டுள்ளார்கள். அதிமுக இன்ஜின் அல்லாத கார், அந்த காரை பாஜக எனும் லாரி இழுத்து கொண்டு போகிறார்கள். பாசிச சக்திகளிடமிருந்து தமிழகத்தை காக்கும் ஆற்றல் திமுக மட்டுமே உள்ளது. இதனால்தான் தமிழகத்தில் ஏதாவது கலவரத்தை செய்ய பாஜக நினைக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என
திமுக தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். களத்தில் கடுமையானது நமது இளைஞரணி உழைக்க வேண்டும். வானவில் பார்க்க அழகாக இருக்கும், பார்க்க மக்கள் கூடுவார்கள். ஆனால் உதயசூரியன் தான் வெளிச்சம் தரும் என்றார் உதயநிதி ஸ்டாலின். மேலும் அமித்ஷா சொல்லிதான் செங்கோட்டையன் தபாகவில் இணைந்ததாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசியலின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தபாகவில் இணைந்தார். மேலும் தபாக பாஜக பி டீம் என்றும் அதிமுகவை காலி செய்ய வேண்டும் என்ற திட்டத்துடன் செங்கோட்டையனை பாஜக திட்டமிட்டு விஜய் கட்சியில் இணைத்துள்ளதாகவும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் குற்றம் சாட்டின. இதற்கிடையே அமித்ஷா சொல்லிதான் செங்கோட்டையன் தபாகவில் இணைந்தார் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிலையில் அமித்ஷா ஆலோசனையின்படியே செங்கோட்டையன் வேறு கட்சியில் சேர்ந்துள்ளார். செங்கோட்டையன் கட்சி மாறவில்லை, ஒரே கட்சியின் வேறொரு கிளை மாறியிருக்கிறார். தனது கட்சி பெயரில் உள்ள திராவிடத்தை மறந்துவிட்டார் இபிஎஸ். ஆளுநர் திராவிடத்தை அவமதித்த போது இபிஎஸ் எதிர்ப்பும் கூறவில்லை. இபிஎஸ் மனதில் அண்ணாவோ எம்ஜிஆரோ அம்மையார் ஜெயலலிதாவோ கிடையாது. அவர் மனதில் நிறைந்திருப்பது அமித்ஷா மட்டும்தான். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் கூட பாஜகவிடம் எந்த கட்சியில் சேரலாம் என அனுமதி வாங்கித்தான் சேர்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதிமுக உள்பட பல கட்சிகளுக்கு அமித்ஷா வீடுதான் தலைமை அலுவலகமாக உள்ளது என்றார் உதயநிதி ஸ்டாலின். மேலும் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் திராவிட கொள்கைகளை கைவிட்டு அமித்ஷாவின் செல்வாக்கின் கீழ் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய உதயநிதி ஸ்டாலின், அதிமுக தலைவர் கட்சி மாறுவதற்கு கூட டெல்லியில் ஒப்புதல் தேவை என்றார் உதயநிதி ஸ்டாலின். இதற்கு இடையில்தான் செங்கோட்டையன் கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக படு தோல்வியை சந்தித்த நிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே கோரிக்கையை வலியுறுத்தி செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியால் சமீபத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். மேலும் பாஜகவும் கைவிட்ட நிலையில் செங்கோட்டையன் அடுத்து தபாகவில் இணைந்துள்ளார். மேலும் செங்கோட்டையன் தபாகவில் இணைந்ததில் இருந்து கட்சியில் இவரை யாரும் மதிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் மன வருத்தத்தில் இருந்த செங்கோட்டையன் திடீரென உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.